சமீப காலமா டிஆர்பிக்காக இந்திய தொலைக்காட்சிகள்ல இப்படியெல்லாமா செய்யறாங்க அப்படின்னு ஒரு டாபிக் சோஷியல் மீடியாஸ்ல ரொம்ப வைரலா பேசப்பட்டு இருக்கு. பேசுறது மட்டுமே இல்லாம அந்த போட்டிகள்ல கலந்து கொண்ட அந்த பிள்ளையையும் கூட குறை கூறி கொண்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமா நெகட்டிவாவும் பேச போறது இல்ல, பாசிட்டிவாவும் பேச போறது இல்ல, யார் பக்கமும் நின்று பேச போறது இல்ல, நடுநிலையாக இது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் இந்த வீடியோல சட்டுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஜீ தமிழ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மேடை அப்படின்ற ஒரு அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கு. உலக அளவில் அதில் போய் ஃபேமஸ் ஆகுறாங்க, மற்றது பின்னணி பாடகர்களாக கூட அறிமுகமாகறாங்க. அப்படி இருக்கும்போது இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நிறைய பேர் அங்கே போயிருக்கிறாங்க, நிறைய வாய்ப்புகளை பெற்று இன்றைக்கு அவங்க முன்னணி பாடகர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆரம்ப காலங்களில் வடக்கு கிழக்கு சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த நிகழ்ச்சிகளில் வந்து பங்கு பற்றி கொண்டிருந்தாங்க. மலையகத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்படி போறதுன்னு கூட வழி தெரியாம இருந்துச்சு. அப்படி இருக்கும் போது கில்மிசா, அசானி இவங்க பங்கு பற்றிய சீசன்ல தான் மலையகம், அதாவது இலங்கையில மலையகம் அப்படின்ற ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விடயம் உலகளாவிய ரீதியில பேசு பொருளாகியது. ஏற்கனவே பண்டாரவளையை சேர்ந்த சஹானா அப்படின்றவங்க ஜீ தமிழ்ல டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல பங்கு பற்றி அதுல ஒரு செலிபிரிட்டியா ஆனதுக்கு பிறகு தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்களை இன்னும் மேல கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அசானிய ஜீ தமிழ் மேடையில் சரிகமப்பா நிகழ்ச்சியில் மேடை ஏற்றி இருந்தாங்க. இது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த டைம்லையுமே மலையகம் சார்ந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் தான் அதிகமாக பேசப்பட்டுச்சு. வீட்டில் உண்டியலில் வச்சுருந்த காசை நாங்கள் உடைச்சி அசானியை வந்து ஜீ தமிழ் சரிகமப்பாவுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்ற பேச்சுக்கள் பேசு பொருளாகி இருந்தன. அந்த டைம் ஆரம்பம் அப்படின்றதுனால இது எல்லாருக்குமே பொதுவான ஒன்றாக மாறி போயிருந்தது. இதே கருத்து இப்போ ஸ்னேகாவுக்கும் இருக்கிறது. ஸ்னேகா அப்படின்றவங்க நுவரலியாவை சேர்ந்தவங்க. அவங்க இப்போ ஜீ தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு பாட போயிருக்கிறாங்க. அவங்க அந்த ஆடிஷன்ல போட்டிருந்த உடை, அவங்க பேசின பேச்சு, அங்க காட்டப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பேசி பொருளாகி இருக்கிறது. இது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராயறதுக்கு முதல்ல அவங்க தங்களுக்கு நினைச்ச மாதிரியான கருத்துக்களை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு வகையில சரிதான், ஆனா ஸ்னேகான்ற அந்த பிள்ளை உண்மையாகவே ஒரு வறுமையில வாடுற பிள்ளையா அப்படின்றத யாருமே தேடி பார்க்கல. ஸ்னேகாவோட அம்மாவுக்கு சுகமில்ல, அதனால வீட்டுல தான் இருக்கிறாங்க. அப்பாவோட வருமானத்தை மட்டும் நம்பிதான் அந்த குடும்பமே ஓடுது. இலங்கையில இப்போ உப்பே 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய்க்குள்ள விற்கப்படுது. இப்போ அந்த கஷ்டம் அந்த குடும்பத்துக்கு மட்டும் இருக்காதா என்ன? உண்மையாகவே ஸ்னேகாவை அவங்க ஊர் மக்கள் வந்து காசு சேர்த்த, அதாவது ஒரு நாள்ல அரிசி வாங்கக்கூடிய காசை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்த்து அனுப்புனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. அதாவது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இப்படி ஸ்னேகா அப்படின்றவங்க ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கு பாட போறாங்க, அதனால எங்களோட ஒரு நாள் சம்பளத்தை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து கையொப்பமிட்ட ஒரு கடிதமும் கூட இப்போ சோஷியல் மீடியாஸ்ல அதிகமாக பார்க்கப்பட்டு இருக்கு. இதை நீங்க பார்த்திருப்பீங்களா, பார்த்திருக்க மாட்டீங்களா அப்படின்றது தெரியாது. ஆனா நிறைய பேர் பார்க்காம தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்னேகாவோட அம்மா அப்பா பேசின வீடியோ. ஸ்னேகா ஏற்கனவே சக்தி டிவியில் நடந்த ஒரு போட்டி நிகழ்ச்சியில பங்கு பற்றி பாடி இருக்கிறாங்க. சக்தியில நடந்த அந்த போட்டியில மட்டும் இவங்க பங்கு பெற்றும் போது நல்லா மேக்கப்போட அழகா ட்ரெஸ்லாம் உடுத்தி இருக்கிறாங்க. இப்போ மட்டும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா? தொடரி படத்துல கீர்த்தி சுரேஷ் வர மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி வராங்களே, உங்க டிஆர்பி ஏத்துறதுக்கு நாங்களா கிடைச்சோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சமூகத்துல இருந்து ஒரு பொண்ணு முன்னுக்கு போகுது அப்படின்றது எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயம் தான். ஆனா அந்த இடத்துல இருந்து பார்க்கணும் இல்லையா? ஜீ தமிழ்ல என்ன நடக்குது, அவங்க சொல்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலை வருது. நிகழ்ச்சியில என் மகன் நல்லா உடுத்திருத்து அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் போட்டு உண்மை அது இல்லைங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சியில் உருக்கெல்லாம் கொடுத்து அவங்க வாய்க்காது என்ன படிக்குது இல்லாம செஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் என் பஸ்ஸு கூட காசு கொடுத்து அவங்க இருந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்க தெரியும் நல்லவங்க இங்கே எங்களை அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம் தான் உண்மை, பொய்யெல்லாம் சொல்லுங்க. பீச்சே மாட்டெல்லாம் உடுப்பெல்லாம் வாங்கி தான் நாங்கள் மண்டபத்தில் தட்டிப்பான கல்வி தான் நான் என் பிள்ளைய நான் வாங்கிட்டேன். அந்த பிள்ளையை படிக்க வச்சு அப்படிக்கா இன்னைக்கு அந்த நிலைமையில் இருக்குது. நான் அங்க அவங்க வச்சுட்டு போட்டு மிச்ச சாப்பாடு கொண்டு வந்து தான் நாங்கள் வளர்த்துருக்கோம். எங்க ஊர்ல யாருக்கு ஏதாவது சொன்னாங்க தட்டிப்பான போதான்னு கூட சொன்னாங்க. அப்படி இல்லாத நாங்கள் இந்த ஊர்ல இருந்து அப்படிதான் தப்பா பேசாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பசடி நான் போற நேரமா இல்ல எங்களுக்கு எனக்கு ஒழுங்கான உறுப்பு இல்லாம போச்சு போறதுக்கு நான் கூட்டாளி பிள்ளைங்க இருக்காங்க, அதுகிட்ட வாங்கி நான் போறது போறாங்க.
இல்லைன்னு ஒரு மாதிரி பஸ்ல பாய்ச்சிக்கிறது வாங்க தானேம்மா. என் பிள்ளைக்கு ஒழுங்கான இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான ஒரு உடுப்பு இல்லை போட்டு கிடக்குது. தயவு செய்து எங்க பிள்ளைக்கு எதுவும் தப்பா எதுவும் பேசிடாது. நாங்க இருக்கிறது அதான் நிலைமை. அங்க பொய்ய பேசல, உண்மையை தான் குங்குறோம். இதுதான் எங்க நிலைமையே இதுதான். கட்டி கொடுத்து ஆக கடைசியா என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சக்தி டிவிலையும் ஸ்னேகா போனது பலரோட உதவியால தான். அதே மாதிரி ஜீ தமிழுக்கு ஸ்னேகா போனதும் எல்லாருடைய உதவியாலும் தான். ஆகவே அந்த வீடியோ காட்சியில பார்த்த எல்லாமே உண்மைதான். ஊர் மக்கள் சேர்ந்து காசு போட்டு அனுப்புனதும் உண்மைதான்.